மீண்டும் இந்த சட்டமன்றத்துக்கு நுழைகின்ற பொழுது பொதுமக்களை சந்தித்து நியாயம் கேட்டு பொதுமக்கள் ஆதரவோடு நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதமேற்றார். அதே போல மக்களை சந்தித்தார், நியாயம் கேட்டார், அதிக இடங்களை வெற்றி பெற்றார். தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்தார். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வரலாறு. அதே போல அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்தோம். ஒன்றா இரண்டா, இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17 இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற